guys, இங்கே பாருங்கள். இது வந்து என் பொண்ணுங்க ஆர்டர் பண்ணாங்க. தலைக்கு வந்து ஏதோ சீரம் ஏதோ வாங்கிட்டு இந்த மாதிரி இதில் பாருங்கள், குட்டி குட்டியாக அந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள். நம்ம வந்து இப்போ ஸ்கூல் காலேஜ் போகிற பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, எண்ணெய் வைக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கையிலலாம் எண்ணெய் பிசு பிசுன்னு ஒட்டுதுன்ட்டு இந்த மாதிரி பாட்டில் இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்குங்க. இது இருக்குது இல்லைங்களா, நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. இது வந்து காலியாகிடுச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. இதில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நம்ம கோகனட் ஆயில் இருக்குது இல்லையா, அதை வந்து இது உள்ளே ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுக்கிட்டு நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். கையில் வச்சா நம்ம பிசு பிசுன்னு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் அதில் வச்சுட்டு இப்படி, இது பிளாஸ்டிக் தாங்க, இது வந்து பிளாஸ்டிக் தான். இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இது வழியாக எண்ணெய் வந்து தலையில் வந்துடும். ஸோ நீங்கள் இதை தலையில் வச்சு அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். எந்தெந்த இடம் வேணுமோ அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே லைன் மாதிரி கூட நீங்கள் ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி இது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண பிறகு தூக்கி குப்பையில் போட்டுறாதீங்க. நீங்கள் அகைன் இதை யூஸ் பண்ணலாம். இதில் மறுபடியும் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டான்னு நினைக்கிறவங்க வேறு ஏதாவது குக்கிங் கூட ஆயில், இந்த தோசைக்கெலாம் ஊற்றுவோம் இல்லையா, அது கூட சப்பாத்திக்கலாம், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி இதில் கோகனட் ஆயில் தாங்க நாங்கள் வாங்கியிருந்தோம். அதனால் கோகனட் ஆயிலுங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சாப்பிட்றதுக்கு சமையலுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுற விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து தூக்கி போடாமல் மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம்.